ஸோ செத்த கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஹேடிஸோட நரகத்தில் தான் கண் முடிக்கிறாரு, அதாவது அண்டர் வேர்ல்டு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது கிரேட்டோஸ் கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸையும் அடிச்சுட்டு ஹேடிஸோட பவரை எடுத்து அங்கேருந்து அப்படியே தப்பிச்சு வந்துடுறாரு. அண்ட் கிரேட்டோஸ் வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏத்தென்ஸ். கரெக்டாக ஏரிஸை கொல்லக்கூடிய அந்த இடத்துக்கே கிரேட்டோஸ் அண்டர் வேர்ல்ட்லேருந்து வந்துட்டார். அண்ட் அப்புறம் அவர் ஏரிஸை பார்க்குறாரு. ஏரிஸ் கையில் அந்த பெண்டாராஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ அவன் கடவுள்களை பார்த்து புலம்பிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள் கடவுள்களை, உங்களோட சாம்பியனால் இவ்வளோ தான் பண்ண முடியுமா? அந்த கேவலமான மோர்ட்டலை பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கீங்க. கடைசியில் அவன் என் கையிலேயே தான் செத்தான். இனிமேல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. நான் தான் கடவுள்களுக்கு அரசனாக போகிறேன்னு சொல்கிறான். அப்போ தான் கிரேட்டோஸ் வெறித்தனமாக ரிட்டர்ன் கொடுத்து அந்த பெண்டாராஸ் பாக்ஸை ஏரிஸ் கிட்டேருந்து எடுத்து திறக்கிறாரு. அது திறந்த கிரேட்டோஸ்க்கு ஒரு அதிர்ச்சி. அதுலேருந்து அந்த சக்தி கிரேட்டோஸை பெருசாக்கிடுது. கடவுள்கள் இருக்கிற அந்த சைஸுக்கு ஆக்கிடுது. ஏரிஸோட சைஸ்க்கு கிரேட்டோஸும் மாறிடுறாரு.